ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்ரேஷன் வீடியோவில் ஃபைனல் வீடியோவை பார்க்க போகிறோம். நம்மளோட வண்டி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து நாளைக்கு ட்ராவலில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரை எல்லா விஷயங்களும் நம்ம என்ன பிளான் பண்ணி என்னென்ன பண்ணணும்னு நினச்சிருந்தோமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியாச்சு. காரில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வந்து ஏசி ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுல, அதுவும் சரி பண்ணியாச்சுங்க. அது இல்லாமல் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வாங்கணும், அதாவது அக்சசரிஸ் இதெல்லாம் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எஸ்ஜே கேம், ஸோ என்னால் வந்து கோப்ரோ வாங்க முடியல. ஸோ அதனால் எஸ்ஜே கேம் வாங்கியிருக்கேன். எஸ்ஜே கேம் லெஜெண்ட் நினைக்கிறேன் இது. ஸோ அது போக நம்ம வந்து ஒரு கிம்பல் வாங்கியிருக்கோங்க. இந்த DJI Om4 கிம்பல் ஒன்று வாங்கியிருக்கோம். அது வாங்கியாச்சு. பட் என்ன அப்படின்னாச்சுன்னா, என்னோடய மொபைலில் வந்து அந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ண முடியல, ஆப் வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்து கிம்பலை யூஸ் பண்ணுறது வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. இன்னொன்று அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது வந்து எதுவுமே அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கே டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி தான் எல்லாமே வந்திருக்கு. ஸோ எவ்ரிதிங் வந்து கையில் இன்றைக்கி தான் கிடச்சிருக்கு. அதே போல் நம்மளோட அந்த எஸ்ஜே கேமுக்குள்ள மெமரி கார்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது வரல. அந்த வேயில் வந்து பெங்களூரில் வந்து நம்ம வந்து அந்த மெமரி கார்டு வாங்கணும். ஸோ வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம கொண்டு போகிற திங்ஸ் பேக் பண்ணியிருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வீலாகுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஐட்டம்ஸை வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்க்குறது வந்து என்னோடய லேப்டாப். ஸோ நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம், அந்த மாதிரி விஷயத்துக்காக லேப்டாப் கொண்டுட்டு போகிறேன். இது வந்து காரோட ஃபுல் பேப்பர்ஸ் இருக்குது, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளோட வைப்பர் கிளீனிங் டேப்லெட்டுங்க. இதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து தனியாக பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து வைப்பரில் நார்மலாக நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணுவோம்ல, அது பதில் இதை யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து லைட் ஸ்டாண்ட் அப்படின்னு போட்டுக்கன்னா லைட் ஸ்டாண்ட் இல்லை, இது வந்து நம்ம செல்ஃபி ஸ்டிக் வந்து நல்ல லாங்கான செல்ஃபி ஸ்டிக். இது வந்து மொபைல் ஹோல்டர், வண்டியில் வந்து நம்ம GPS யூஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணுறேன். இது நம்ம DJI Om4 கிம்பல். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. இது நம்ம எஸ்ஜே கேம். ஸோ எல்லாமே இப்போ தாங்க வந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். எது எப்படி மாட்டணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. ஆனால் நாளைக்கு காலைல கிளம்பணும் நம்மளுக்கு. ஸோ இது வந்து நம்ம ட்ராவல் வீலாக் பண்ணுறதுக்குள்ள ஐட்டம்ஸ். இது இல்லாமல் நம்ம வந்து கார் சார்ஜர் வந்து வாங்கியிருக்கோங்க. ஸோ கார் சார்ஜர் ஒன்று போட்டில் வாங்கியிருக்கேன், நல்ல குவாலிட்டியாகவே வாங்கியிருக்கேன். இதில் 2 இது வந்து அட் அ டைம் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்று ஹை ஸ்பீட் சார்ஜர், அதே போல் வந்து அந்த இதுக்கு வந்து தேவையான நம்ம கேபிளும் வாங்கியிருக்கோம். ஸோ அது பக்கத்தில் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான கேபிள், இது ஒன்று வாங்கியிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் வாங்கியிருக்க ஐட்டம்ஸ்லாம் குவாலிட்டியாக வாங்கியிருக்கேன். அடுத்து நம்ம குக்கிங் ரிலேட்டட் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நம்ம குக்கிங் ஐட்டம்ங்க. ஃபுல்லாகவே ஒரு 15 days to 20 daysக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிட்டோம். ஸோ அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பையனோட ட்ரெஸ்ஸு. ஸோ இது அவருக்கு சேரு, அது கீழே வந்து பிளாங்கெட் 2-3. அது இந்த ஃப்ரிஸ்பி வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிஸ்பி எடுத்துருக்கோம். ஸோ இதில் ஃபுல்லாக அவரோட டாய்ஸ், இதெல்லாம் வந்து அவருக்கு போகிற வழியில் விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக டாய்ஸ் கொண்டு போகிறோம். இதில் ஃபுல்லாக அவரோட மெடிசன்ஸ், குட்டி பையனோட ஃபுல் மெடிசன் ப்ளஸ் நம்மளோட மெடிசன். ஸோ இது வந்து வார்ம் வாட்டர் நம்மளுக்கு ஏதாவது அஜீரண பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு. அது இல்லாமல் வெசல்ஸ் வந்து குக்கிங் வெசல்ஸு, ஒரு அம்பர்லா. ஸோ இந்த பாக்ஸில் தான் ஃபுல்லாகவே இந்த ஐட்டம்ஸ், குக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குங்க. எல்லாமே வச்சுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா மசாலா இடிக்கிறதுக்காக அந்த குட்டி உரல். ஸோ இந்த இது ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்மளோட வின்டர் ஐட்டம்ஸ், வின்டர் க்ளவுஸஸ், இதெல்லாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர். இந்த இதில் க்ளவுஸஸ், அதுக்கப்புறம் ஜாக்கெட்ஸ், இதெல்லாம் வந்து நாங்கள் அப்ராடில் யூஸ் பண்ணது. ஸோ அதே இதுக்கு யூஸ் பண்ணிட்டோம், எதுவும் புதுசாக வாங்கலை. அதே போல் வந்து பிளாங்கெட்ஸில் பார்த்திங்கன்னா 2 பிளாங்கெட்டு கொண்டு போகிறோங்க. ஒன்று பெரிய ஹெவியான பிளாங்கெட்டு, இன்னொன்று நார்மல் யூஸைக்கு ஒரு பிளாங்கெட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய வந்துச்சு. இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கேரி பண்ணுறதுக்காக ஒரு பேகு. ஸோ இந்த பேக்கில் வந்து மெடிசின்ஸோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்.
கொஞ்சமாக சேர்த்து பார்த்தாச்சுன்னா ஐயோ பெரிய லக்கேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. முக்கியமாக நம்ம சமைக்கிறதுக்கு இதனால வந்து நிறைய திங்ஸ் வந்து கொண்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து 20 டேஸ்க்கு என்னென்ன தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்னோடய ஷாப்லேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால் அது ஒரு பெரிய லக்கேஜ் இருக்குது. அது இல்லாமல் வந்து அந்த கேஸ் ஸ்டவ் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன்ல, ஸோ அந்த கேஸ் ஸ்டவ் இருக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம வந்து ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் வேறு வந்து கொண்டு போனோம். ஸோ அதை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லக்கேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஃபீலாக இருக்கும்ல. எனக்கு அதே ஃபீல் வருது. ஏன்னா ரொம்ப லக்கேஜ் கேரி பண்ணுறோமோ அப்படின்னு ஒரு இது இருக்குது. பட் குட்டி பையன் வரதுனால நிறைய விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த வேலை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் வந்து அங்கே இது பண்ணணுமோ அதை அப்படி கம்மி பண்ணிகிட்டே வரணும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ அது ஒரு விஷயம் பண்ணணும். அப்போ தான் வந்து பேக்கில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இன்னொரு ஆள் இருக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணல. நம்ம வந்து நாளைக்கு பெங்களூர் போயிட்டு பெங்களூரில் என்னோடய பிரதர்லாம் வீட்டில் வந்து நம்ம கேமரா வாங்கணும். ஸோ கேமரா வாங்கிட்டு அங்கேருந்து இந்த திங்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேர்னியை வந்து ஆக்சுவலாக அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற போல் இருக்கும். ஏன்னா அதுக்கு பிறகு தான் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணுற போல் இல்லை, எல்லாத்தையும் சும்மா எடுத்து வச்சுட்டு தான் போகிறேன். அங்கே போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் அப்டேட்டு. ஸோ நாளையிலேருந்து நம்மளோட ஜேர்னியோட இது ஸ்டார்ட் ஆகுது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, அதுவே பெரிய விஷயம், சந்தோஷம். ஸோ உங்களுக்கு ஒரு சில வீடியோஸாவது வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்க்க நேரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.